மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கி படிங்க. மெட்டீரியலே கையில் இல்லை, நான் புக்ஸ் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா முதல்ல சிலபஸ் படி தேடி தேடி படிக்கிறதுக்கு கண்ணு கட்டிடும். ஸோ நம்ம தேடி எடுக்கிறதுக்கே நம்ம நேரத்தை வீண் பண்ணோம்னா எப்போ படிக்கிறது? ஸோ நாங்கள் தேடி எடுத்துட்டோம். அதை புக்கு ஒன்றா தொகுத்து எழுதி வச்சிட்டோம். 100 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட்ஸ் உங்களுக்கு கைக்கு வரும். 100 புக்லெட்ஸ் வரும் கைக்கு. அது அத்தனையும் நீங்கள் படிக்கிறதுக்கு டைமை ஒதுக்குங்க. ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ நேரம் ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்கணும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கி நல்லா படிங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஏன்னா ஹெவி காம்படிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் வின் பண்ணணுன்னா நிச்சயம் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். சார் நான் படித்து முடிச்சிட்டேன், என்னை நான் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறேன்றவங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி பலன் பெறலாம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போது பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஓடியிலேருந்து கேட்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாலிடைன் டிஆர்பிலாம் இது கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x² - 1y" + xy' - y = 0. x = 0 is dash ஆர்டினரி பாயிண்ட், ரெகுலர் பாயிண்ட், இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், நன் ஆஃப் திஸ். இப்போது கொடுத்துருக்கிற x = 0 ஆர்டினரி பாயிண்ட்டா, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா, இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா, இல்லை நன் ஆஃப் தீஸா, இதில் இருக்கிற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. முதல்ல அதை நான் எழுதிக்கிறேன். x² - 1 y" + xy' - y = 0. இப்போது இதை இந்த வடிவத்துக்கு மாற்றணும். y" + p of x y' + q of x y = 0. இந்த வடிவத்துக்கு நம்ம முதல்ல மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்? கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷனை நம்ம x² - 1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா y" + x² - 1 y' மைனஸ் இங்கே 1 இருக்கும், 1/x² - 1 × y = 0. ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன்? டிவைடட் பை x² - 1 பண்ணுறேன். இதை ஃபுல்லாக x² - 1 டிவைட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இது இந்த வடிவில் இருக்குது. கம்பேர் பண்ணோம்னா வேர் p = p of x = x divided by x² - 1, right? q of x = -1 divided by x² - 1. ஸோ p of x q of x நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, சரிங்க சார், எதுக்கு இதை எடுத்தீங்க? இந்த மாதிரி இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆர்டினரி பாயிண்ட்டா, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா, முதல்ல சிங்குலர் பாயிண்ட்டா, அப்படி சிங்குலர் பாயிண்ட்டாக இருந்தால் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா, இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல என்ன பண்ணேன்? இந்த வடிவத்துக்கு வர வச்சுட்டு இதில் p of x-ம் q of x-ம் தேடி எடுத்துட்டு எந்த பாயிண்ட்டை அவங்க செக் பண்ண சொன்ன பாயிண்ட் x = 0. இப்போது அட் x = 0ல் இந்த p of x-ம் q of x-ம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம ரிசல்ட் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு p of 0 என்ன ஆகும்? ஸோ அட் x = 0ல் p of x = ஜஸ்ட் நம்ம இங்கே x 0 கொடுத்தோம்னா 0 வரும், ரைட்? அப்போ q of x என்ன வருது பாருங்கள். x = 0ல் இந்த p of x-ம் q of x-ம் வேல்யூ பார்க்குறேன். q of x = என்ன வருது பாருங்கள். இங்கே x 0 கொடுத்தீங்கன்னா 0² 0 -1 divided by -1 1 வருது. ஓகே, அப்போது உங்களை எந்த பாயிண்ட் செக் பண்ண சொன்னாங்களோ அந்த பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு p of x q of x நீங்கள் எடுத்துகிட்டு தான் இந்த டிஸ்கஷனே நடக்குது. ஸோ p of x q of x எப்படி எடுக்கணுன்றதை இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? x = 0ல் p of x வேல்யூ பார்க்குறீங்க, q of x வேல்யூ பார்க்குறீங்க, ரெண்டுமே டிஃபைன்டு இல்லையா? எஸ், அட் x = 0 p of x and q of x are defined. ஃபஸ்ட்டு டிஃபைண்டாக இருக்கணும். ஓகே, டிஃபைண்ட் ஆகிடுச்சு. இப்போது டிஃபைண்ட் ஆனால் மட்டும் போதாது. அந்த x = 0ல் p of x-ம் q of x-ம் அனாலிட்டிக்கான்னு பார்க்கணும். இப்போ x = 0ல் p of x 0 வருது, q of x 1 வருது. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அனாலிட்டிக் நமக்கு தெரியும். ஸோ x = 0ல் டிஃபைண்டாக ஆகணும். அந்த பாயிண்டில் p of x-ம் q of x-ம் அனாலிட்டிக்காக இருக்கணும். எஸ், அனாலிட்டிக்காக இருக்குது. அட் x = 0 p of x and q of x are analytic. ஏன் அனாலிட்டிக்?
கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிருக்கு. எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், ஆர் அனாலிட்டிக். அப்போது ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்குது ஆர்டினரி பாயிண்ட்டுக்கு. இந்த பிஎஃப்எக்ஸு கியூஎஃப்எக்ஸு டிஃபெண்ட் ஆகிட்டு அந்த பாயிண்டில் அனாலிட்டிக்காக இருக்குது பிஎஃப்எக்ஸும் கியூஎஃப்எக்ஸும் அப்படின்னா, அப்போ x = 0ங்கிறது therefore x = 0 is an ordinary point. ஓகே, x = 0ன்றது ஆர்டினரி பாயிண்ட். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி இப்படி எழுதிக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இது நமக்கு கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பிஎஃப்எக்ஸ் கியூஎஃப்எக்ஸ் எடுத்துடுறீங்க. x = 0ல் பிஎஃப்எக்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க, கியூஎஃப்எக்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க. அங்கே தான் டிசைடே பண்ணுறோம். பிஎஃப்எக்ஸும் கியூஎஃப்எக்ஸும் தான் டிசைட் பண்ணவே வைக்குது. அந்த பாயிண்டில் பிஎஃப்எக்ஸ் வேல்யூ பார்க்குறீங்க, கியூஎஃப்எக்ஸ் வேல்யூ பார்க்குறீங்க, ரெண்டுமே டிஃபைன்ட் ஆகுதான்னு பார்க்குறீங்க. எஸ், டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த கேஸ் போயிடுங்க. டிஃபைன்ட் ஆகுதுன்னா அது அந்த பாயிண்டில் அனலிட்டிக்காக இருக்கா, எது பிஎஃப்எக்ஸும் கியூஎஃப்எக்ஸும் எங்கே x = 0ல். நான் x = 0ல் பிஎஃப்எக்ஸ் பார்த்தேன், கியூஎஃப்எக்ஸ் பார்த்தேன், ரெண்டுமே வந்து டிஃபைன்ட் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ அந்த பாயிண்டில் கண்டிப்பாக அனலிட்டிக்காக இருக்கும். எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இதுவும் அனலிட்டிக், இதுவும் அனலிட்டிக் எங்கே x = 0ல். அதனால தான் x = 0 நம்ம ஆர்டினரி பாயிண்ட் சொல்கிறோம். அப்போது பிஎஃப்எக்ஸும் கியூஎஃப்எக்ஸும் டிஃபைன்ட் ஆகிட்டு அனலிட்டிக்காக இருக்கணும் அந்த பாயிண்டில் அப்படின்னா அதை நம்ம ஆர்டினரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 4 ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ஓகே.